இனிய காலை வணக்கம் அன்பு நண்பர்களே. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் வாழ்ந்தாக வேண்டிய காலகட்டாயத்தில் இருக்கிறோம். சிலர் கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை ஆனந்தத்துடனும், சிலர் கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை சலிப்புடனும் அலுப்புடனும் எப்படிதான் உங்களுக்கு தோணுது அப்படி வாழறாங்க. ஒரு கருத்து கணிப்பு ஒன்றை பற்றி சில நாட்கள் முன்பு நான் குறிப்பிட்டிருந்தேன். எத்தனை சதவீதம் பேர் சலிப்புலையும் அலுப்புலையும் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏழைகளை தாண்டி பணக்காரங்க தான் அதிகமாக இருப்பதாக தகவல்கள் சொல்கிறது. என்ன ஆச்சரியப்படுங்க, ஏழைகள் அதாவது அடிமட்ட கீழ்த்தர மக்கள் இதுதான் நமக்கு அமைப்பு என்ற புரிதலோடு சகித்துக்கலாம், நிம்மதியாக தூங்கிடும். குடிக்கிறான், டாஸ்மாக் போயிட்டு கூத்தடிக்கிறான், எனக்கு இதாண்டா லைஃப்னு சொல்லிட்டு ஃபைன் டியூன் ஆயிடும். ஏழை அவன் மனைவி கூட சரி வந்துட்டான் குடிக்கார புருஷன், அவனுக்கு குடியிலாம் முடியாது, ஏதோ மீதியை கொடுக்குறான் குடிச்சிட்டு போக, அதில் வாழ்ந்துருவோன்ட்டு. நீங்கள் வேணா பாருங்கள், தற்கொலைகள்லாம் பாருங்கள். முந்தானேத்தி கூட பாருங்கள், ஆர்டிஓ டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்த ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸர் மனைவியோட ட்ரெயினில் தலையை கொடுத்தாருன்னு சொல்லிட்டு செய்தியை பார்க்கலாம். இந்த பணக்காரர்கள் மட்டும்தான், வசதி ஓரளவுக்கு இருக்கிறவங்க மட்டும்தான் ஈகோ, ஜாதி டென்ஷனு, கொள்கை, பெரிய பேராசை இதெல்லாம் வச்சுக்கிட்டு துன்பப்படுறாங்க. நீதி இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, பணம் நிம்மதியை தரும்னு யாராவது சொன்னால் ஏற்றுக்க முடியாது. பணத்தினால வசதியாக வாழலாம், தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம், அடிப்படைக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம், உணவு உடை இருப்பிடம் இவைகளுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பணம் சந்தோஷத்தை தருமா? தராது. அப்போ எது நிம்மதியை தரும்? உன்னுடைய எதிர்பார்ப்புகள் அடங்கி மனம் என்கிற இந்த ரசாயன கலவை முற்றிலுமாக அடங்கி ஒடுங்கி சகித்து கொள்ளக்கூடிய, எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவத்தை தொடும் பொழுது உனக்கு இன்பம் வருகிறது, ஆனந்தம் வருகிறது. ஆசை விட விட ஆனந்தம் பெருகும்ங்கிற மாபெரும் பொன்மொழியை எனது புரிவருது டாக்கீஸில் நான் கோடி தடவை சொல்லுவேன். நானெல்லாம் நிம்மதியாக இருப்பதற்கு காரணம் ஆசை விட விட ஆனந்தம் பெருகும் என்பதில் உறுதியாக இருப்பதால். எனக்கெல்லாம் வருமானமே இல்லைங்க, எப்போ கிடைக்கும் எப்போ வருமானம் வரும்னு தெரியாது. நிறைய ஒரு 15,000 ரூபாய்க்கு ஒரு இடத்துலேருந்து வருது. நான் 20 வயதில் சேமித்து பேங்க்கில் போட்டு 15,000 ரூபாய் வட்டி பணம் வருது. இதுதான் எனக்கு உறுதியான வரவு.